வெல்கம் டு சேனல் ஸ்கிப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் ஜென்ரல் கோட்டாவில் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. 7ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குது. வரக்கூடிய 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னென்ன ப்ராசஸ் அவங்க வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஷெடியூலை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அந்த மாதிரியான யூனிவர்சிட்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம், ரொம்ப நாளாக நம்ம சேனலுக்கு வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க மாதிரி ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்ற மாதிரி எல்லா டவுட்ஸும் அவர் கேட்பாரு. ஸோ அவங்களுக்கான அப்டேட் இதில் வந்திருக்குது. ஸோ என்னென்னு நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் எவ்வளவு மார்க் பர்சன்டேஜ், எவ்வளவு கட் ஆஃப் மார்க் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஃபார் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் அகாடமிக் ஸ்ட்ரீம் டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதை வந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 to 8 நீங்கள் என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் வந்து நிறைய பேர் இந்த டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட 7.5 கோட்டாக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு 9/7 வந்து நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிக்கு நிறைய கோட்டாஸ் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 9ஆம் தேதி, அதே 9ஆம் தேதி வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம், பிடெக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டா, செல்ஃப் சப்போர்ட்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ், பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்களா, பிடெக் இருக்குது, அந்த மாதிரியான பிடெக் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 11ஆம் தேதி அன்னைக்கு வச்சிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடைய ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு என்னைக்கு நடக்குதுன்னா 11/7/2024 அன்னைக்கு வந்து நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூடைய ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு அந்த சப்மிஷன் வந்து என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு நம்மளுக்கு 11/7/2024 அன்னைக்கு வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கிடைச்சிருக்கூடிய அப்டேட். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயும் அகாடமிக் ஸ்ட்ரீமில் 7.5க்கான கோட்டா, 7.5 கோட்டாவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ஃபார் செகண்ட் ரவுண்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபார் 7.5 கோட்டா வந்து முடிஞ்சு சீட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு சீட் அலாட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் 7.5 கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5க்கான செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து நடந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷெடியூல் வந்து 12ஆம் தேதி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து என்னைக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும், அப்புறமேட்டு வந்து என்னைக்கு அதுக்கான கவுன்சிலிங் நடக்கும், ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு எப்போ வந்து, ஏன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு இன்னும் கவுன்சிலிங் நடத்தவே இல்லை. அதுக்கு அது இல்லாமலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது அப்போ அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது மூலியமாக தான் மேபி ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக அவங்க என்ன பண்ணலாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலை மட்டும் நம்ம பார்த்துப்போம். அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வந்து மெயினாக வந்து நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய அகாடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் 7.5 செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கும் 11ஆம் தேதி 12ஆம் தேதி வந்து நடக்கிற மாதிரி இவங்க வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கரெக்டாக கேதர் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகேங்களா, தென் அது அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம சேஃப் கட் ஆஃப் மார்க் ஃபார் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கோட்டாவில் அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணும்போது எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கம்பேரிஷன் வீடியோ மாதிரி போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஈவினிங் வந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆகும். ஸோ மாணவர்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா, வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. மற்ற அற்புதமான சந்திப்போம். நன்றி.